அப்போ இந்த உலகம் இளமையா இருந்த காலகட்டம். அந்த நேரத்துல சூரியன் கூட உருவாகல. ஆனாலும் அப்போ இந்த உலகத்துல வெளிச்சம் இருந்துச்சு. என்ன செஞ்சு முடிச்சிட்டியா? இந்த குப்பை தண்ணியில மிதக்குன்னு நீ நம்புறேன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிடாத. இது மிதக்க போறது மட்டும் இல்ல, அதிக தூரம் பயணிக்க போகுது. மிதக்காதுன்னு சொன்னேன்ல. மறுபடியும் கால் தடுமாறிட்டியா கெலாட்ரியன்? நீ செஞ்ச படகு நல்லா இருந்துச்சு. நீங்க சொல்லி கொடுத்ததை செஞ்சேன். தண்ணியில கப்பல் மிதக்குது, ஆனா கல் மூழ்கி போகுது. அது ஏன்னு தெரியுமா? அது ஏன்னா ஒரு கல் எப்பவுமே கீழே தான் பார்க்கும். தண்ணிக்குள்ள இருக்கிற இருட்டு ரொம்ப ஆழமா இருக்கும், அது தவிர்க்கவே முடியாது. கப்பலாலேயும் அந்த இருட்டை உணர முடியும். ஒவ்வொரு நிமிஷமும் அந்த இருட்டு கப்பலை உள்ளே இழுக்க பார்க்கும். ஆனா கப்பல் கிட்ட ஒரு ரகசியம் இருக்கு. அது என்னன்னா, அது கல்லு மாதிரி கீழே பார்க்காம மேல் நோக்கி பார்க்கும். அதுக்கு வழிகாட்டுற வெளிச்சத்தை கவனிக்கும். இருட்டுக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் அது கண்ணுக்கு தெரியும். ஆனா சில நேரத்துல வானத்துல இருக்கிற மாதிரியே தண்ணியில பிரதிபலிக்கிற ஒளியும் பிரகாசமா இருக்கும்ல. அப்ப எது மேல எது கீழன்னு புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். எது பின்னாடி போறதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? இது ரொம்ப சுலபமா இருக்கே. ரொம்ப முக்கியமான உண்மைகள்லாம் அப்படிதான் இருக்கும். ஆனா எல்லாத்தையும் புரிஞ்சுக்க நீ தான் கத்துக்கணும். ஏன்னா எப்பவும் எடுத்து சொல்ல நான் இருக்க மாட்டேன். எங்க போவீங்க? சரிவா போலாம். அம்மா அப்பா காத்துட்டு இருப்பாங்க. மரணங்கிற வார்த்தைக்கே எங்களுக்கு அர்த்தம் தெரியாது. எங்களோட மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாதுன்னு நம்பணும். எங்களுக்கு வெளிச்சம் தர்ற ஒளி மங்காதுன்னு நினைச்சோம். ஒரு நாள் எங்களோட பகைவன் மோர்காத் எங்க உலகத்துக்கு வெளிச்சம் தர்ற ஒளிய அழிச்சப்போ நாங்க எதிர்த்து போராடணும். எல்சான நாங்க ஒரு பெரும் படையோட போருக்கு போனோம்.